ஹலோ அண்ட் வெல்கம் டு தமிழ் ஆஸ்பென்ஸ் கிளப். இன்னைக்கு நம்ம ஜூன் 27ஓட ஹிந்து வெக்காபுலரி பார்க்க போகிறோம். ஸோ நடுவில் ஒரு வீக் கேப் இருந்துச்சு. இந்த வீக் கேப் எதுக்கு நான் எடுத்திருந்தேன்னா, இது வரைக்கும் நான் போட்ட வீடியோஸில் பார்த்தீங்கன்னா என்னோட சைடில் கான்டென்ட்ன்றது ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுத்ததா நான் நம்புகிறேன். ஆனால் அந்த வீடியோஸ் எதுவுமே நான் ஆசைப்பட்ட மாதிரி இல்லை நான் எதிர்பார்த்த அளவுக்கு வியூஸ் போகலை. சரி, வியூஸ் கூட விடுங்க, ஏன்னா அது எத்தனை பேர் ஆடியன்ஸை ரீச் பண்ணதுன்றது பொறுத்து இருக்கலாம். பட் ஆவரேஜ் டியூரேஷன்றது ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு. ஸோ இந்த ஹிந்து வெக்காபுலரி நம்ம எதுக்காக கொண்டு வந்தோம் அப்படின்றது முதல்ல ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஏன்னா என்னோட கோர் ஸ்ட்ரென்த்ன்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா கிராமரில் தான் இருக்கும். ஸோ அந்த கிராமரில் தான் ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்ட் இருந்து இந்த வெக்காபுலரி செஷன் நான் எடுத்துகிட்டு வந்ததுக்கு மெயின் ரீசன், ஸ்டூடெண்ட்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் போகும்போது இந்த ஒரு பார்ட்டில் மட்டும்தான் அதிகமாக லேக் ஆகுவாங்க. ஸோ இந்த பார்ட்டை அவங்க அட்ரஸ் பண்ணும்போதோ இதில் நான் ஸ்கோர் செக்யூர் பண்ணும்போது தான் அவங்களோட ரேங்க்ன்றது இன்க்ரீஸ் ஆகும். ஆக மொத்தம் கட் ஆஃப்ன்றதை பேஸ் பண்ணி நம்ம போக மாட்டோம், எனக்கு ரேங்க் பேஸ் பண்ணி போவோம். அதுக்கு ஒரு சில டாபிக்ஸ் மட்டும்தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா வெக்காபுலரி. எஸ்எஸ்சிலையும் சரி பேங்கிங்லையும் சரி இந்த ஒரு டாபிக் மட்டும் தான் கேம் சேஞ்ச் பண்ண போகுது. சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன். இந்த டாபிக்ல இருக்க ஒரு பெரிய டாபிக்கே இது மெமரைஸ் பண்ணி வைக்கிறதா. ஸோ இது மெமரைஸ் பண்ணக்கூடாது, இதில் ரொம்ப உங்களுக்கு டைமும் அதிகமாகுது, அதே நேரத்தில் மெமரைஸ் பண்ணால் எல்லாமே மறந்து போகுது. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம இந்த வெக்காபுலரி சீரிஸை ரூட் வேர்ட்ஸ் வச்சு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். இதில் ஒரு கான்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு 10 வேர்ட்ஸ் இதில் வச்சிருக்கேன்னா, ஒரு 20 வேர்ட்ஸ் வச்சிருக்கேன்னா, இந்த 10 to 20 வேர்ட்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு அரௌண்ட் 3 to 3.5 hours கிட்ட ஆகுது ஒரு பர்டிகுலர் வீடியோ எடுத்து வரதுக்கு. அப்படி எனக்கு கொடுக்கும்போது நம்ம ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டோ இல்லை பசங்க நம்ம இது ஒரு மணி நம்ம எதிர்பார்த்து செய்யாமல் இதை வந்து நம்ம பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரே விஷயம் அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கணுன்ற ஒரு ஆஸ்பெக்ட் தான். நீங்கள் கிளியர் பண்ணுறது அது உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. பட் யார் இதை யூட்டிலைஸ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறீங்கன்னு பண்ணல அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். பிகாஸ் எங்களுக்கு வந்து அந்த டேட்டா காட்டும், இந்த மாதிரி எத்தனை பேர் வியூ பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஆவரேஜ் டியூரேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது ரொம்ப கம்மியாக இருக்குன்ற ஒரு பட்சத்தில் தான் இதை நம்ம பண்ணலாமா வேணாமா, பிகாஸ் இதுக்கு எனக்கு எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் தான் ஆகுது. எத்தனையோ நாள் வந்து நான் நைட் 12 மணி வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இருந்தால் நான் போடுறதுக்கு இது யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான். ஸோ லாஸ்ட் வீக் 1 வீக் நான் அதுதான் நிறுத்தி வச்சு நான் ரீகன்சிடர் பண்ண ஆரம்பித்தேன். இது கண்டினியூ பண்ணலாமா வேணாமா. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒன்று அவங்க யூஸ் பண்ணனா, ஒன்று இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடாது, இல்லைனா நம்ம பசங்களுக்கு வந்து லெத்தாஜிக்காக இருக்கணும். ஸோ என் சைடில் தப்பா உங்கள் சைடில் தப்பான்றது தெரியாமல் தான் நான் 1 வீக் வச்சிருந்தேன். அண்ட் 1 வீக்கில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன காண்டாக்ட் பண்ணி மறுபடியும் இதை கண்டினியூ பண்ணுங்க, ஏன்னா எங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு ஒரு 4-5 பேர் சொன்னனால, ஒரு 4-5 பேர் மட்டும் தான் சொன்னாங்க. அது 4-5 பேர் சொன்னனால சரி அட்லீஸ்ட் அவங்களுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் இதை நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த பாயிண்ட்ல நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்ன ட்ராபேக்ஸ் இருக்குது, இதில் என்ன மாதிரி சேஞ்ச் கொண்டு வந்தால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ரெண்டாவது, நம்ம யூடியூப் சேனலில் வேறு என்ன மாதிரி கான்டென்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் ரிலேட்டடாக, பிகாஸ் என்னோட போர்ட்ஃபோலியோன்றது இங்கிலீஷ் மட்டும்தான், இங்கிலீஷ் ரிலேட்டடாக வேறு என்ன வீடியோஸில் போட்டால் உங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதை வந்து நம்ம அந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை கொஞ்சம் பர்சனல் என்னன்னா, நம்மளோட டெலிகிராம் சேனல் இருக்குது, டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் உங்களோட வியூஸை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அண்ட் டெலிகிராம் சேனல் நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோக்கான பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் வேர்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடிஷன். ஸோ ஆக்சுவலாக இப்போ நான் எந்த எடிட்டோர்லேருந்து எடுத்தோன்னா அதை நான் பிக்சர் இன்சர்ட் பண்ண மறந்துட்டேன். ஸோ இந்த எடிட்டோரில் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் டெரரிஸ்ட் வந்து பாகிஸ்தானில் இருந்துட்டு இந்தியா வந்து எக்ஸ்ட்ரடிட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவர் நிறைய ஒரு பாம் பிளாஸ்டிங்ல வந்துட்டு இன்வால்வ் ஆயிருப்பாரு. பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து அவர் கன்விக்ட் பண்ணியிருப்பாங்க, இவர் தான் வந்து அக்யூஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள வந்து இந்தியாவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் அந்த எடிட்டோரியல் இருக்கும். அதை வச்சு இன்னும் சில ரிலேட்டட் அதில் முக்கியமான வேர்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரடிஷன். ஸோ எக்ஸ்ட்ரடிட் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட் டிட், இதுதான் இதுக்கு இருக்க ரூட் வேர்ட். ஸோ டிட்ன்ற மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா டு கிவ், கொடுக்கறது. ஸோ எக்ஸ்ட்ரடிஷன்ன்றது என்னன்னா, ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்துட்டு ஒரு கண்ட்ரியில் ஒரு டெரரிஸ்ட் வச்சு வந்து டெரரிஸ்ட் வந்து 5 to 6 கண்ட்ரீஸ்ல வந்துட்டு நிறைய இது பண்ணிட்டாங்கன்னா ஒரு கண்ட்ரி கேப்சர் பண்ணிச்சு. அது கேப்சர் பண்ண கண்ட்ரிலேருந்து அடுத்த கண்ட்ரிக்கு அவங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த கண்ட்ரியோட லா படியும் அந்த கண்ட்ரியோட ரூல்ஸ் பண்ணியும் அவர் வந்துட்டு நம்மள ப்ராசிக்யூட் பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கு பேர் தான் எக்ஸ்ட்ரடிஷன். எக்ஸ் மீன்ஸ் அவுட், டிரான்ஸ்ஃபர் பண்றது. ஓகே, டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவர் கையில் கொடுக்க பேர் தான் எக்ஸ்ட்ரடிஷன். மேக்ஸிமம் இது வந்து டெரரிஸ்ட் அந்த மாதிரி இல்லை பெரிய மாஃபியா அந்த மாதிரி ஆளுங்களுக்கு யூஸ் பண்ணுவோம். The act of making someone return for trial to another country or state where they have been accused of doing something illegal. அப்போ ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு டெரிட்டோரியில் ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி வந்து பண்ணியிருக்காருன்னா அந்த கோர்ட்டோ இல்லை அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்க ஒரு கோர்ட்ல வந்து ட்ரையல் அவர் ஃபேஸ் பண்ணி ஆகணும். அப்புறம் வேற ஏதாவது ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும்போது அங்கேருந்து இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அவங்கள. இது பேர் தான் எக்ஸ்ட்ரடிஷன். They have applied for extradition to Ireland. Okay, ஸோ ஐலாண்டில் போயிட்டு ஃபேஸ் பண்ணுறதுக்கான எக்ஸ்ட்ரடிஷன் அவங்க அப்பீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டி இது நிறைய தடவை நடக்கும். ஒரு ஒப்பந்தத்துக்கு வருவாங்க, இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடும்போது அப்போ அந்த பர்டிகுலர் டெரரிஸ்ட்டை உங்க கண்ட்ரிக்கு நாங்கள் ஒப்படைக்கணும், நீங்கள் இதை ஒத்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி விஷயங்கள் வந்து பாலிடிக்ஸ்லாம் நடக்கும்.
இதுல இருந்து வேற என்னென்ன ரூட் வேர்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. பெர்டிஷன், ரெண்டிஷன், ட்ரெடிஷன், இந்த மூணும் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ பெர்டிஷன் அப்படின்றது என்னன்னா, இது வந்து இன் கிறிஸ்டியன் தியாலஜி மெயினா இதுல தான் ஆரிஜினேட் ஆச்சு. a state of eternal punishment, which means இந்த லைஃப்ல நம்ம செய்யக்கூடிய ஒரு தவறு வந்துட்டு இந்த லைஃப்க்கு அப்புறமும், பிகாஸ் கிறிஸ்டியானிட்டி ஒரு பிலீஃப் இருக்குல்ல, அதுக்கப்புறம் ஒரு இன்னொரு லைஃப் ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ a state of eternal punishment and damnation into which a sinful unrepentant person passes after death. அப்போ இங்க இருந்து தாண்டி நீங்க மறுமை உலகம்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த உலகத்துக்கு போனாலும் உங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் இருக்கு, an eternal punishment, that is perdition. அப்போ இங்க செய்த தப்புக்கு அங்க உங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க. ஓகே. அடுத்து ரெண்டிஷன், a particular way of performing a song, piece of work or poem. So you're doing a particular work. ஓகே. அப்போ இந்த இடத்துல டிட்ன்றது டு கிவ் தான், டு கிவ் யுவர் பெஸ்ட். அப்போ ஒரு சாங்கை பர்டிகுலர் பெர்ஃபார்ம் பண்றதுக்கும் ரெண்டிஷன். இது மேக்ஸிமம் சாங்ஸ் அண்ட் போயம்ஸ், பிளே, இந்த மாதிரி விஷயத்துக்கு வரும். A song, piece of music or poem. She ended the concert with a powerful rendition of I Will Always Love You. I Will Always Love You ஒரு சாங், அது கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சாங்க. ட்ரெடிஷன். ஸோ ட்ரெடிஷன் தெரியும், ட்ரெடிஷன் என்ன, ஒரு பிலீஃப் சிஸ்டமாக ஏதோ ஒன்று இருக்கட்டும், ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் கொடுக்குறது தான் ட்ரெடிஷன். A belief, principle or way of acting that people in a particular society or group have continued to follow for a long time. For example, fireworks have long been an Indian tradition. நம்ம எப்பவுமே இந்தியாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தீபாவளி மட்டும் இல்லை, நிறைய ஒகேஷனுக்கு நிறைய ட்ரெடிஷனல் ஈவெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம பட்டாசு வெடிப்போம். that has been our tradition. ஓகே. ஸோ ட்ரெடிஷன் என்ன, ஜென்ரேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் நீங்கள் கொடுக்கறது, அதுக்கு பேர் தான் ட்ரெடிஷன். ஓகே. அப்புறம் எடிட்டோரியல், எடிட், இந்த வேர்ட்லாம் இருக்கும். ஸோ எடிட்ன்றது என்னன்னா, ஒரு எடிட்டோரியல்ன்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு எடிட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூவியாக இருக்கட்டும் இல்லை ஒரு நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், எந்த கான்டென்ட் வெளியே போகணும், எந்த கான்டென்ட் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக அவங்க கொடுப்பாங்க. அதை தான் நம்ம எடுத்து பப்ளிஷ் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான், அவங்க பேர் தான் எடிட்டர். ஓகேவா. அப்போ அவங்க கொடுக்குற ஒரு பீஸ் ஆஃப் ஒர்க்கு பேர் தான் எடிட்டோரியல். அவங்க பண்ணக்கூடிய ஒர்க்குக்கு பேர் தான் எடிட்டிங். ஓகே. ரிலேட்டிங் டு த எடிட்டர், த பர்சன் இன் சார்ஜ் ஆர் எடிட்டர்ஸ் ஆஃப் அ நியூஸ் பேப்பர், மேகசின், டெலிவிஷன் ப்ரோக்ராம் எக்ஸெட்ரா, and to the power to decide what is published or shown in it. ஸோ என்ன செய்யணும், என்ன காட்டணுன்றதை அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு மூவியில், அது ஒரு மூவி அவங்க எடுக்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5 to 6 hours கூட அவங்க எடுத்திருப்பாங்க. இது எல்லாத்தையும் அவங்க ஒரு 2.5 hours இல்லை 2 hours கூட எடுத்துட்டு வருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, எது கொடுக்கணும் எது கொடுக்கணும் அவங்க டிசைட் பண்ணி அதை எடுப்பாங்க. தட் இஸ் கால் எடிஷன். அதுதான் எடிட்டோரியல். அப்போ எது கொடுக்கணும் அப்படின்றதான் இது முக்கியம். அப்புறம் கான்விக்டட். கான்விக்ட்ல முக்கியமான ரூட் வேர்ட் பார்த்தீங்கன்னா விக்ட். விக்ட் மீன்ஸ் டு கான்கர். விக்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, விக்டரினா ஜெயிச்சிட்டோம். அப்போ ஒரு இடத்த நீங்க ஜெயிக்கிறதோ, ஒரு ஆளை நம்ம ஜெயிக்கிறோம், தட்ஸ் கால்ட் டு கான்கர் someone. ஓகே. ஹேவிங் அஃபிஷியலி பீன் ஃபவுண்ட் கில்ட்டி ஆஃப் அ கிரைம் இன் அ லா கோர்ட். கன்விக்டட்ன்றது யாருன்னா, ஒரு யாரை கன்விக்ட் பண்ணோம்னா, ஒருத்தவங்க மேல ஒரு அலிகேஷன் நம்ம வைக்கிறோம், இந்த மாதிரி இந்த பர்சன் வந்து இந்த தப்பு செஞ்சுட்டாரு. அப்போ அந்த எவிடன்ஸ் ப்ராசஸ்லாம் போயிட்டு கடைசியில் இவர் தான் அந்த வேர்ட், அந்த பர்சன் இவர் தான் அந்த தப்பு பண்ணியிருக்காரு, இது ஊர்ஜிதம் ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்ல, the person is called convict. அப்போ நிரூபிக்கப்பட்ட ஒரு நபர், ஒரு அவர் செஞ்ச தவற நிரூபிச்சாச்சு. ஓகே. அதான் ஒரு கொலையாளின்னு சொல்லிட்டு நம்ம நிரூபிக்கிறோம். இதுதான் convicted. Being a convicted criminal, I couldn't really get a job. ஓகே. ஸோ அவர் கன்விக்ட் பண்ணிட்டனால இப்போ அவனால ஜாப் வாங்க முடியல. The early release of convicted criminals is a heated issue. ஸோ கன்விக்டட் கிரிமினல்ஸை ரொம்ப ஏர்லியாக ரிலீஸ் பண்ணது வந்து இப்போ ஒரு இஷ்யூ வந்து நிற்குது. அப்போ இந்த விக்டில் வேற என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கான்ன்ற ஒரு வேர்டு மீனிங் எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க. கான் மீன்ஸ் வித். ஸோ அவங்க என்ன தப்பு செஞ்சாங்களோ, ஸோ கன்விக்டட் வித் இந்த கிரைம்ல தான் அவங்க நாளுக்கு, அப்போ அந்த கிரைமுக்காக அவங்களை வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், இல்லை அவங்க மேலே ட்ரையல் வந்து போயிட்டு இருக்கு. அடுத்து எவிக்ட். ஓகே. ஆக்சுவலி இது 2-3 ரூட் வேர்ட்ஸ் இருந்தது, நான் இது மட்டும் தான் எடுத்துருக்கேன், ஏன்னா அது வேற ஒரு கேட்டகரியில் வரும், அது நம்ம லேட்டராக பார்த்துக்கலாம் மற்ற வேர்ட்ஸ் வரும்போது. எவிக்ட் அப்படின்னு பார்த்து மேக்ஸிமம் இந்த டிவி ஷோஸ்லாம் பார்த்தீங்கன்னா எவிக்ஷன் சொல்லுவாங்க, எவிக்ஷன், எலிமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எவிக்ஷன்றது என்னன்னா, ஒருத்தவங்கள ஃபோர்ஸ்ஃபுல்லாக வெளியே அனுப்புறது. டு ஃபோர்ஸ் someone to leave somewhere. ஓகே. ஒரு கண்ட்ரியில் ஒருத்தவங்களை எவிக்ட் பண்ணுறோம், ஒரு இடத்துல நம்ம எவிக்ட் பண்ணோம், அந்த இடத்துல அவங்கள நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக அகற்றுறோம். He was evicted from the bar for drunken and disorderly behavior. அடுத்து ஸோ ரெக்கனைசன்ஸ். ஸோ ரெக்கனைசன்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா காங் மீன்ஸ் நாலேஜ். ஸோ காக்னிசன்ட்னு ஒரு கம்பெனி இருக்கும், அந்த காக்னிசன்ட் ஏன் நேம் வந்துச்சுன்றது இப்போ நம்ம பார்ப்போம். காங் மீன்ஸ் நாலேஜ். The process of getting information, அப்போ knowledge information எல்லாம் ஒன்று தான். The process of getting information about enemy forces or positions by sending out small groups of soldiers or by using aircraft. ஸோ ஒரு எனிமி ஒரு டெரிட்டரிக்குள்ள ஒரு ஸ்பையோ, ஒரு பர்சனோ, ஒரு ஆர்மியோ, ஒரு ஏர்கிராஃப்டோ ஏதோ ஒன்று அனுப்பி அங்கே என்ன நடக்குது, அவங்க பொசிஷன் என்ன, அவங்க என்ன மாதிரி பிளான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றோம்ல, அங்கே போயிட்டு அது திருப்பி வரும். தட்ஸ் கால்ட் ரெகனைசன்ஸ். ரீனா அகெயின், பேக், இதுதான் ரீயோட மீனிங். ஸோ அதுக்கு பேர் தான் ரெகனைசன்ஸ். Aerial reconnaissance of the enemy position showed that they were ready to attack. So aerial recognition,
அப்போ ஏர் சப்போர்ட்லேருந்து ஒரு சேட்டலைட்டோ இது ஏதோ ஒன்று வந்துட்டு ஒரு ட்ரோன் போயோ அவங்க வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி அனுப்புதா, தட் இஸ் கால்ட் ஏரியல் ரெகனைசன்ஸ் ஆஃப் த எனிமி பொசிஷன். கண்டக்டிங் கிளைண்ட் ரெகனைசன்ஸ். ஸோ கிளைண்ட் ரெகனைசன்ஸ்னா அந்த கிளைண்ட் யார் என்னன்னு சொல்லிட்டு ஒரு பேக்ரவுண்ட் செக் போவாங்க, அதையும் நம்ம ரெகனைசன்ஸ்னு சொல்லலாம். ஸோ இதில் முக்கியமான வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காக்னிஷன், காக்னிசபிள், காக்னிசன்ட், ரெகக்னிஷன். ஸோ இந்த காக்னிசன்ட் தான் அந்த நான் சொன்ன கம்பெனியோட நேம். இப்போ காக்னிஷன் அப்படின்றதுனா த யூஸ் ஆஃப் கான்ஷியஸ் மென்டல் ப்ரோசஸ். ஆக்சுவலாக நாலேஜ்ன்றதை நம்ம அதுக்கு 2-3 டெஃபினேஷன்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நாலேஜ் இருக்கும். அதில் ஒரு பார்ட் ஆஃப் நாலேஜ் வந்து கான்ஷியஸ்னஸ். ஸோ கான்ஷியஸ்னஸ் என்னன்னா நம்ம சுற்றி என்ன நடக்குன்றதுல நம்ம அவேர்னஸ் இருக்கும், அதுதான் கான்ஷியஸ்னஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என் கை நவுறுதுன்னு எனக்கு தெரியும். ஓகே, இதை தான் நம்ம கான்ஷியஸ்னஸ் சொல்லுவோம். த யூஸ் ஆஃப் கான்ஷியஸ் மென்டல் ப்ரோசஸ், அந்த மென்டல் ப்ராசஸ். புக் ஆன் ஹியூமன் லேர்னிங், மெமரி அண்ட் காக்னிஷன். காக்னிஷன் இன் த சென்ஸ் த மென்டல் ப்ராசஸ், எப்படி மைண்ட் ஃபங்க்ஷன் ஆகுதுன்றது. ஓகே, ஐம் சாரி. ஸோ காக்னிசபிள் வித்தின் த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் கோர்ட். ஓகே, ஆக்சுவலாக காக்னிசபிள் என்ன, ரெகக்னைசபிள். ஓகேவா, அப்போ நம்ம நாலேஜுக்கு எட்டின ஒரு விஷயத்தை நம்ம வந்து காக்னிசபிள் சொல்லலாம், அது ஒரு பார்ட் மீனிங். அதுக்கு இன்னொரு மீனிங் லால எப்படி வரும்னா வித்தின் த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் அ கோர்ட். அப்போ ஒரு கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளேயோ லிமிட்குள்ளேயோ வரதை தான் நம்ம காக்னிசபிள் சொல்லலாம். இது ரெண்டு மீனிங் இருக்கு. ஒன்று நம்ம நாலேஜுக்கு எட்டின வரைக்கும் நம்ம நாலேஜுக்குள்ள இருக்க ஒரு விஷயம். ஓகே, காக்னிசபிள்னா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும், இது நாலேஜ்குள்ள இருக்குன்றதை தாண்டி இதனால நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியற ஒரு ஸ்டேட்ல இருந்துச்சு, அது காக்னிசபிள், ரெகக்னைசபிள் அந்த மாதிரி. காக்னிசபிள் கிளைம். காக்னிசபிள் கிளைம்ன்றது என்னன்னா ஜுடிஷியல், இது வந்து நாங்கள் வந்து இது கேஸ் எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு கிளைம் நம்ம வச்சோம்னா தட் இஸ் அ காக்னிசபிள் கிளைம். காக்னிசன்ட், அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் ரியலைசிங் சம்திங். ஓகே, அதுதான் காக்னிசன்ட், நாலேஜ் அதுதான். we should be cognizant, அப்போ we should be aware, அந்த awareness of the fact that every complaint is not a justified complaint. ஸோ நமக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கணும், நமக்கு ஒரு புரிதல் இருக்கணும். என்னது, எவ்ரி கம்ப்ளைண்ட் இஸ் நாட் அ ஜஸ்டிஃபைட் கம்ப்ளைண்ட். ரெகக்னிஷன், இந்த வேர்டு எல்லாருக்கும் தெரியும், 2 ஆஸ்பெக்ட் இது யூஸ் பண்ணலாம். அக்ரிமெண்ட் தட் சம்திங் இஸ் ட்ரூ ஆர் லீகல். ஒரு விஷயத்தை உண்மை இல்லை லீகல்னு சொல்லி நம்புறது, ஒத்துக்கிறது வந்து ரெகக்னிஷன் ஒன்று. ரெண்டாவது, if you are given recognition, people show admiration and respect for your achievements. நம்ம ஒரு ஒர்க் செய்கிறோம், எனக்கான ரெகக்னிஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே, இல்லை ரெகக்னிஷன் கிடைக்கலன்றது என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் பண்ண அந்த ஒர்க்கை வந்து அவங்க அக்னாலேஜ் பண்ணுறாங்களா, அதை வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்களா, இதை தான் நம்ம ரெகக்னிஷன் சொல்லுவோம். அடுத்து சீஜ். சீஜ்ன்றது இது நீங்கள் சீஜ்னு ஒரு வேர்டு ஒரு அனாலஜியாக எடுத்துக்கலாம், பட் எக்ஸாக்ட் மீனிங் கிடையாது. ஸோ ரூட் வேர்ட் பார்த்தீங்கன்னா சிட், இதுல இருந்தா. ஆக்சுவலாக இது வந்து நம்ம டிஸ்கைஸ் ரூட்னு சொல்லுவோம். ஏன் டிஸ்கைஸ் ரூட்னு நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோன்னா, இந்த வேர்ட்லேருந்து ரொம்ப ஒரு ஃபார் மீனிங்கில் தான் இந்த சீஜ்ன்றது இருக்கும். ஓகே, ஸோ டிஸ்கைஸ்னா இந்த வேர்டு ஸ்டார்ட் ஆனதுக்கும் இந்த வேர்டு இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதோட ஒரு சின்ன போர்ஷன் மட்டும்தான் இதை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ சீஜ்னா என்ன, நான் சொன்ன மாதிரி சீசன் ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. The surrounding of a place by an armed force in order to defeat those defending it. ஒரு கேசல் இருக்கு, இந்த கேசலை சுற்றி உங்களோட ஆர்ம் ஃபோர்ஸை நீங்கள் வைப்பீங்க. அப்போ அந்த கேசல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டெரிட்டோரி இருக்கும். இந்த டெரிட்டோரி டிஃபீட் பண்ணுறதுக்காக சரௌண்ட் பண்ணி நிற்பாங்களே, தட் இஸ் கால் சீஜ். நீங்கள் பிடிச்சு வச்சுக்கிறது. ஓகேவா, இதுக்கு தான் சீஜ். த சரௌண்டிங் ஆஃப் அ பிளேஸ் பை அன் ஆர்ம் ஃபோர்ஸ் இன் ஆர்டர் டு டிஃபீட் தோஸ் டிஃபெண்டிங் இட். ஓகே, அதை கேப்சர் பண்ணணும். பட் என்னன்னா அந்த டிஃபெண்டர்ஸ், அந்த தடுப்பு இருக்குள்ள, அதை நம்ம உடச்சி எடுத்துகிட்டு போவோம். அதுக்காக தான் அதை தான் நம்ம சீஜ்னு சொல்லுவோம். அப்போ சூழ்றது, இதுதான் முக்கியமான வார்த்தை. என்னன்னா சூழ்ந்துக்கிறோம். த கேசல் வாஸ் அண்டர் siege for months. After a month-long siege, they gave themselves up to federal agents. So after month of long siege, அப்புறம் என்ன அர்த்தம், after month long siegeனா ஒரு மந்த் வரைக்கும் அது அவங்க பிடியில இருந்திருக்கு. they gave themselves to federal agents. ஓகே, அவங்க வந்து சரண்டர் ஆயிட்டாங்க. ஓகே, இதுக்கப்புறம் எங்களை அரெஸ்ட் பண்ணிக்கோங்க, இதுக்கு மேலே நாங்கள் வந்து தாக்குப்பிடிக்க விரும்பலன்னு சொல்லிட்டு, அவ்வளோதான். நீங்கள் நிறைய இதில் பார்த்துருப்பீங்க, ஒரு டெரரிஸ்ட் ஒரு அட்டாக் பண்ணி ஒரு பில்டிங் கேப்சர் பண்ணிப்பாங்க, அதை சுற்றி நம்ம ப்ரொடெக்ஷன் போட்டு வச்சிருப்போம், அதெல்லாமே சீஜ்குள்ளே வரும். ஓகே, அடுத்த ஒரு வேர்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து besiege வந்திருக்கும். besiegனா when someone is besieged, a lot of people surround them. அது ஒரு மீனிங். ரெண்டாவது, to make many requests or complaints about something. ஒரு விஷயம் நடக்குது, அதுக்கு மேலே நம்ம நிறைய ரிக்வஸ்ட்டோ கம்ப்ளைண்ட்டோ வச்சுக்கோ, அப்போ அதை சூழ்றோம்ல, அதுவும் besiegedனு சொல்லுவோம். அப்போ ஒரு அர்த்தம் சூழ்ந்துக்கிறதுக்கு பேரும் besiegedல வரும். when the pop star tried to leave her hotel, she was besieged by waiting journalists and fans. ஓகே, ஸோ இது நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, ஒரு ஸ்டார் வந்து ஒரு இடத்துல இருந்து போனார்னா அவர் அப்படி சூழ்ந்துப்பாங்க, அது besiegedனு சொல்லலாம். டெபோசிஷன். ஸோ டெபோசிஷன்ல போஸ் மீன்ஸ் பிளேஸ், புட், பொசிஷன். இதெல்லாம் நீங்கள் இந்த ரூட் வேர்டுக்கான ஐடியா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2-3 ரூட் வேர்ட்ஸ்க்கு. டெபோசிஷன் வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணி பார்த்துக்கோன்னா டெபாசிட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, ஒரு இப்போ எர்த் கூட வச்சுக்கோமே, எர்த்தில் பார்த்தீங்கன்னா நிறைய டெபாசிட்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் சாயில் இருக்கும், இதெல்லாமே டெபாசிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதோட நவுன் ஃபார்ம் தான் டெபோசிஷன். ஸோ இது வேற எங்கெங்கெல்லாம் வேற என்ன மாதிரி யூஸ் பண்ணுவோன்றது பார்ப்போம்.
A formal written statement made or used in law court. இது வந்து deposition. A formal written statement. அப்போ நீங்க கோர்ட்ல ஒரு விஷயம் சப்மிட் பண்றதுக்கு ஒரு written statement தான் சப்மிட் பண்ண முடியும். அது எல்லாமே நம்ம deposition. அது என்ன purposeன்றது அடுத்த விஷயம். அப்போ written formatல நம்ம கொடுக்கிற ஒரு டாக்குமெண்ட்டுமே நம்ம deposition சொல்வோம். A formal written statement made or used in a law court. The act of removing someone important from a powerful position. So deposition. Taking out from the position. அப்போ D னா negative. ஓகே, டீப் பொசிஷன், அவங்கள பொசிஷன் வந்து இறக்கணும். அது பேர் இப்போ இந்த வேர்டு நம்ம டீப் பொசிஷன், டெபோசிஷன்றதுக்கு இந்த ஒரு மீனிங்கும் இருக்குது. அடுத்து த ஃபார்மிங் ஆஃப் அ லேயர் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் சச் அஸ் சாயில் ஆர் ராக் ஆர் த லேயர் தட் இஸ் ஃபார்ம். இதுதான் நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த லேயர்ஸ் ஃபார்ம் ஆகுது, ஒன்றுக்கு மேலே ஒன்று டெபாசிட் ஆகிட்டே போகும், அது டெபாசிட். வேர்ட்ஸ் அப்போ லாயர் டுக் அ டெபாசிஷன் ஃப்ரம் அஸ். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் யூ. க்ரௌட் செலிப்ரேட்டட் த டிக்டேட்டர்ஸ் டெபோசிஷன். ஸோ டிக்டேட்டர்ஸ் டெபோசிஷன் அவர் வந்து பதவி இறக்கிட்டாங்க. இதுல வந்து நிறைய வேர்ட்ஸ் இருக்கும். அப்போசிஷன், காம்போசிஷன், டிஸ்போசிஷன், எக்ஸ்போசிஷன், இம்போசிஷன், ப்ராபோசிஷன், ரெப்போசிட். ஆக்சுவலி ரெப்போசிஷன் வரும், ரெப்போசிட் இல்லை. சப்போசிஷன், டிரான்ஸ்போசிஷன். நிறைய வேர்ட்ஸ் இருக்கு, இது ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அப்போசிஷன். அப்போசிஷன்றது என்னன்னா, நம்ம பொசிஷன், இது பிஓஎஸ் மீனிங் பார்த்தீங்கன்னா டு பிளேஸ், டு புட் ஆர் டு பிளேஸ். ஒரு விஷயத்தை நம்ம ஒரு இடத்துல வைக்கிறோம், அதுக்கு பேர் தான் பொசிஷன், பிளேஸ் பண்ணுறோம். அப்போசிஷன்றது என்னன்னா, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் இருந்து இப்போ மீனிங்குள்ள போவோம். மை பிரதர் ஜோ. ஜோ யாரு? உங்க பிரதர். உங்க பிரதர் யாரு? ஜோ. அப்போ இந்த ரெண்டு வேர்டு நான் நியர்பைல பிளேஸ் பண்றேன். ஏன்னா இந்த வேர்டோட மீனிங்ன்றது நெக்ஸ்ட் வேர்டோ இல்லை இந்த வேர்டோட மீனிங் இதுவோன்றது காட்டுறதுக்காக. இதுதான் அப்போசிஷன். த பொசிஷனிங் ஆஃப் திங்ஸ் சைட் பை சைட் ஆர் க்ளோஸ் டுகெதர். இதுதான், ஏன்னா அதோட மீனிங் அப்படி இருக்கு. அப்போ அந்த மாதிரி கிட்ட கிட்ட வைக்கிறதுக்கு பேர் தான் அப்போசிஷன். அப்போ மை பிரதர் அண்ட் ஜோ ஆர் இன் அப்போசிஷன். ஏன்னா மை பிரதர் தான் ஜோ, ஜோ தான் என்னோட பிரதர். இது அப்போசிஷன். காம்போசிஷன். ஸோ காம்போசிஷன், மியூசிக் காம்போசிஷன் பார்த்துருப்பீங்க. எஸ்ஏ ரைட்டிங்ல கூட நம்ம காம்போசிஷன் சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்து ஸ்கூல் வந்துருக்கோம். அப்போ காம்போசிஷன்றது என்னன்னா, டிஃப்ரெண்ட் ஐடியாஸ், டிஃப்ரெண்ட் எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி அதை ஆர்கனைஸ் பண்ணி நம்ம கொடுக்கறதுக்கு பேர் தான் காம்போசிஷன். அப்போ மியூசிக்ன்றது என்ன? நமக்கு தெரியும் 7 தாளங்கள் தான் மியூசிக் நம்ம சொல்லுவோம். அப்போ அதோட காம்பினேஷன் தான் இந்த மியூசிக் எல்லாமே நமக்கு வருது. A piece of music that someone has written. The way that people things are arranged in painting or photograph. அது மாதிரி ஏதோ ஒன்று விஷயத்த நீங்க அப்போ கேமரா எடுக்கிற காம்போசிஷன் அதான் சொல்லுவோம். ஒரு கேமரா எடுத்து நீங்க வந்துட்டு ஒரு இடத்துக்கு போட்டோ எடுக்க முடியாது. எடுக்கும்போது அந்த கேமராவோட வியூக்குள்ள என்னெல்லாம் வந்து இருக்கணும். அது நெக்ஸ்ட் ஒன் டிஸ்போசிஷன். அது எந்த பர்టిక్యులர் டைப் ஆஃப் கேரக்டர் தட் a person naturally has. ஒரு பர்சன் கிட்ட இருக்க நேச்சுரல் கேரக்டர், அவர்கிட்ட அவர்கிட்ட இன்ஹெரிட்டடா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் நம்ம டிஸ்போசிஷன் நம்ம சொல்லுவோம். தட் இஸ் பிளேஸ்ட் நேச்சுரலி. The process of selling something or formally giving to someone, that is called disposition. ஒரு விஷயத்தை நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அக்கௌண்ட்ல நம்ம காசு போடுறோம், அந்த ஃபண்ட் நம்ம சேர்க்கிறோம். We have no control over the disposition of the funds in that account. Disposition in the sense டெபாசிட் பண்றது, கிட்டத்தட்ட அந்த ஒரு வேர்டு வரும். அப்போ டெபாசிட் இதுக்கான ஒரு ரூட் வேர்டு தான். அப்புறம் எக்ஸ்போசிஷன், இன்னொரு வேர்டு இருக்கு. she is of a nervous, cheerful, sunny disposition. இல்லை ஏதோ ஃபார் எக்ஸாம்பிள் she is of a nervous dispositionனா அவங்களுக்கு நேச்சுரலாகவே அவங்க நர்வஸாக இருப்பாங்க. ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் அப்போ நர்வஸாக இருக்கிறது வேற, அவங்க எப்பவுமே நர்வஸாக இருக்கிறது. சில பேருக்கு அந்த கேரக்டர் இருக்கும். she is of cheerful disposition, sunny disposition. ஓகே, அடுத்து எக்ஸ்போசிஷன். இந்த எக்ஸ்போசிஷன்ற வேர்டு நீங்க எல்லாத்துலையும் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்க கவனிச்சு பண்ணுங்க. நம்ம எப்பவுமே பார்ப்போம், தெரியல, ஒரு எக்ஸ்போ அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த ஒரு எக்ஸ்போ அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸ்போன்றது என்னன்னா கிளியர் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அன் ஐடியா ஆர் தியரி. ஃபார் எக்ஸாம்பிள், வருஷம் ஒரு எக்ஸ்போ நடக்குது. இப்போ ஃபர்னிச்சர் வச்சு நம்ம ஒரு எக்ஸ்போ போடுறோம். ஃபர்னிச்சர்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் என்ன இருக்குது, என்னென்ன மாதிரி வேரியன்ஸ் இப்போ வந்திருக்கு, மார்க்கெட்ல என்ன பிரைஸ்ல என்ன விற்குதுன்னு சொல்லிட்டு அதுதான் எக்ஸ்போ. நம்ம எக்ஸ்போஸ் பண்றோம்ல, அதனால தான் அது எக்ஸ்போசிஷன். அப்போ எல்லாத்தையும் நம்ம பேஸ் பண்ணி அதை நம்ம காட்டுறோம். ஓகே, ஸோ ஒரு டிபேட் மாதிரி ஒரு விஷயம் நடந்தாலும், ஒரு எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுத்தாலும், அப்போ இந்த ஃபர்னிச்சர்லாம் நம்ம அங்கே வைக்கிறோம், இல்லை ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம வைக்கிறோம். இப்போ ரோபோட்டிக்ஸ் எக்ஸ்போசிஷன் நம்ம சொல்லுவோம், எக்ஸ்போன்னு சொல்லுவோம். எக்ஸ்போன்றது என்னன்னா, அந்த இடத்துல போயிட்டு என்ன மாதிரி ரோபோட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது என்ன மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணும் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் எக்ஸ்போசிஷன். த ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் எக்ஸ்போசிஷன் இஸ் ஹெல்ட் ஆனுவலி இன் ஸ்டார்ட் டவுன் வில்லேஜ். ஓகே, அப்போ வருஷம் அந்த எக்ஸ்போசிஷன் நடக்கும். இம்போசிஷன். இம்போசிஷன்றது என்னன்னா, நம்ம ஆல்ரெடி தெரியும், ஒருத்தங்க மேல ஒரு விஷயத்தை திணிக்கிறோம்ல, அதுக்கு பேர் இம்போசிஷன். A situation in which someone expects another person to do something that they don't want to do or that is not convenient. ஒருத்தங்க ஒரு விஷயத்தை நம்ம செய்ய வைக்கிறோம், அது நம்ம ஒன்று செய்ய முடியாதனால அவங்க செய்ய வைக்கிறோம், இல்லைன்னா அவங்களுக்கு கன்வீனியன்ட் இல்லாத ஒரு விஷயத்தை செய்ய வைக்கிறதோ, இதுக்கு பேர் தான் இம்போசிஷன். அப்போ அவங்க கிட்ட அதை போய் நம்ம திணிக்கிறோம், வைக்கிறோம். Would it be too much of an imposition to ask you to pick my parents up from the airport?
ஓகே, இப்போ எங்க பேரண்ட்ஸ் போய் உங்களை பிக் பண்ண சொன்னா அது ஒரு இம்போசிஷனவா இருக்குமா, டூ மச் ஆஃப் இம்போசிஷனா இருக்குமா, உங்களுக்கு கஷ்டமா இருக்குமான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம். ப்ராபோசிஷன். ஸோ ப்ராபோசிஷன் கோர்ட்ல ஒரு ப்ராபோசிஷன் நம்ம சொல்லுவோம்ல, எங்களோட ப்ராபோசிஷன் தான். ஸோ எங்களோட ப்ராபோசிஷன்றது ஒரு ஆஃபரோ இல்லை சஜஷன் நீங்க வைக்கிறதுக்கு பேர் ப்ராபோசிஷன். அண்ட் ஆஃபர் ஆர் சஜஷன் யூஸ்வலி இன் பிசினஸ். அப்போ ஒரு பிசினஸ்ல வந்து இதான் என்னோட ஆஃபர் அப்படின்னு நம்ம வைப்போம் நெகோசியேஷன்ல. அதுதான் ப்ராபோசிஷன். நம்ம சைட்ல இருந்து என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைட்ல இருந்து என்ன சொல்றோமோ இதுதான் ப்ராபோசிஷன். He wrote to me last week regarding business proposition. He thought proposition he thought might interest me. ஓகே, ஸோ லாஸ்ட் வீக் எனக்கு ஒரு பிசினஸ் ப்ராபோசிஷன் கொடுத்தா ஏன்னா என்ன இது அந்த ப்ராபோசிஷன் எனக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ரெப்போசிட், ஆக்சுவலி இது ரெப்போசிஷன் நம்ம சொல்லிப்போம். ரெப்போசிட்ன்றதுனா டு சேஞ்ச் த வே பீப்புள் திங்க் ஆஃப் சம்திங் யூஸ்வலி ஸோ தட் மோர் பீப்புள் வில் லைக் இட், பை இட் ஆர் சப்போர்ட் இட். ஓகே, ஒரு விஷயத்தை நம்ம ரீபிராண்ட் பண்ணி நம்ம ஒரு விஷயத்தை அனுப்புறோம்னா அதுக்கு பேர் தான் ரெப்போசிஷன் சொல்லுவாங்க. We want to reposition the brand in a way that says we are stylish and fun, says the vice president of marketing. அப்போ ஒரு பிராண்டோட நீங்க லோகோவோ இல்ல லுக்கோ நீங்க மாத்த மாதிரினா சில லோகோ வந்து ரொம்ப ஃபார்மலா இருக்கும், சில லோகோ வந்து ரொம்ப ஃபன்னா இருக்கும். ஸோ we want to reposition the brand. அப்போ நாங்க எல்லாத்தையும் ரீபொசிஷன் பண்றோம். ஓகே, ரெப்போசிஷன்ன்றதுனா ரீபொசிஷன், அதுதான் ரீபொசிஷன் the brand in a way that says we are stylish and fun. அப்போ இதுக்கப்புறம் எங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷாக பண்ணுவோம். இப்போ இது வரைக்கும் ஃபார்மல் ஷர்ட் போட்டிருக்காங்கன்னா இதுக்கப்புறம் எல்லாமே டிஷர்ட் போட போறாங்க. அப்போ டிஷர்ட்ன்றப்போ ஒரு கேஷுவல் லுக் வரும், ஒரு ஃபன் லுக் வரும். ஃபார்மல்ன்ற வரும்போது ஒரு ஸ்ட்ரிக்ட் லுக் வரும், அவ்வளோதான். சப்போசிஷன். சப்போசிஷன்னா சப்போஸ், ஒரு விஷயத்தை கெஸ் பண்றது. த ஃபேக்ட் ஆஃப் பிலீவிங் சம்திங் இஸ் ட்ரூ வித்வுட் எனி ப்ரூஃப். அப்போ நம்ம கெஸ், சப்போஸ்னா என்ன அர்த்தம், ஒரு கெஸ்ல வைக்கணும்ல, அதுதான். ஆர் சம்திங் தட் யூ பிலீவ் டு பி ட்ரூ வித்வுட் எனி ப்ரூஃப். ஒரு ப்ரூஃப்ல ஒரு விஷயத்தை நம்ம நம்புறதுக்கு பேர் தான் சப்போசிஷன். The article was based on pure supposition, which means pure assumption அப்படின்னு வச்சுக்கலாம். Transposition. The act or process of changing something from one position to another or of exchanging positions of two things. ரெண்டு பொசிஷன் எடுத்து நம்ம மாற்றி வைக்கிறதுக்கு பேர் தான் transposition. The act of process of changing something from one position to another. இப்போ இங்கே இருக்க ப்ராடக்ட்டை இங்கே மாற்றி வைக்கணும், that's transposition. Sometimes a simple transposition of letters may make things more complicated. So, for example, காட்னு ஒரு வேர்டு இருக்கு, இதில் வந்து இந்த ரெண்டு வேர்டையும் நான் டிரான்ஸ்போஸ் பண்ணுறேன்னா டாக்னு மாறுதுன்னு வச்சுப்போம். இது இந்த டிரான்ஸ்போசிஷன். அப்போ சிம்பிள் டிரான்ஸ்போசிஷன் ஆஃப் லெட்டர்ஸ். அப்போ நான் லெட்டர்ஸை வந்து டிரான்ஸ்போசிஷன் பண்ணால் மேக் திங்ஸ் மோர் காம்ப்ளிகேட்டட். அப்போ அது வந்து மீனிங் மாற்றுது, ஒரு காம்ப்ளிகேஷன் கொண்டது. இதெல்லாம் டிரான்ஸ்போசிஷன், டிரான்ஸ்ஃபர் அந்த மீனிங் தான் அங்கே இருக்கும். அடுத்து கிரே லிஸ்டிங். ஸோ கிரே லிஸ்டிங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு இடியம் இல்லைன்னா ஒரு ஃப்ரேஸ்ன்னு வச்சுக்கலாம். நம்ம பிளாக் லிஸ்ட் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்போ பிளாக் லிஸ்ட்னா என்னன்னா, ஆக்சுவலாக எஃப்ஏடிஎஃப் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது எஃப்ஏடிஎஃப் வந்து டெரர் ஃபண்டிங் முடியும், அது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. டெரர் ஃபண்டிங், ஆக்ஷன் அகேன்ஸ்ட் டெரர் ஃபண்டிங்கா ஏதோ ஒன்று வரும். எஃப்ஏடிஎஃப் அது ஒரு ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷன் தான் டிசைட் பண்ணும் இப்போ ஒரு கண்ட்ரின்றதுல வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு அவங்க வந்து டெரரிஸ்ட்க்கு வந்து ஃபண்ட் பண்ணுறாங்க, அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கிரே லிஸ்டிங்கிறது என்னன்னா, ஒரு கண்ட்ரி இருக்கு, அந்த கண்ட்ரி வந்து பிளாக் லிஸ்ட்ல போட்டிருப்பாங்க. பிளாக் லிஸ்ட் என்னன்னா, அவங்க 100% அவங்க வந்து டெரருக்கு ஃபண்ட் பண்றாங்க, அப்போ இந்த கண்ட்ரி வந்து டெரரிஸ்ட்டை வந்துட்டு என்கரேஜ் பண்றாங்க. கிரே லிஸ்ட்ன்றது என்னன்னா, இப்போ அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, இப்போதான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள வந்து மானிட்டர் பண்ணுவோம், லிஸ்ட்ல போட மாட்டோம். அப்போ அது கன்ஃபார்ம் ஆன அப்புறம் நம்ம லிஸ்ட்ல போட்டுருவோம். Grey listing means FATF has placed a country under increased monitoring to check its progress on measures against money laundering and terrorism financing. அப்போ ஒரு மணி வந்து மணி லாண்டரிங் பண்ணும்போது இல்லை டெரரிஸ்ட் ஃபினான்சிங் பண்ணும்போது அப்போ அவங்களை மானிட்டர் பண்ணுறது பேர் கிரே லிஸ்டிங். கிரேயா இருக்கு, கன்ஃபார்ம் ஆனால் பிளாக்காக மாறிடும், அவ்வளோதான். அடுத்து மேண்டேட். இதில் முக்கியமான ஒரு வேர்டு பார்த்தீங்கன்னா மேன். இதில் வந்து மேண்டுன்னு ஒரு வேர்டு இருக்கும், அதான் ஹேண்ட். நம்ம ஹியூமன் ஹேண்ட்ஸ் வச்சு செய்கிறது நம்ம கைகளால் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம மேன் சொல்லுவோம். இந்த இடத்துல கைன்றதை தாண்டி நம்ம ஹேண்ட்ஃபுல்லாக செய்யும்போது நம்ம கண்ட்ரோலை வச்சு செய்கிறோம். இந்த மாதிரி மீனிங்லாம் இது கொடுக்க ஆரம்பிக்கும். The authority given to an elected group of people such as government to perform an action or govern a country. ஸோ அதுதான் மேண்டேட் அப்படின்னு சொல்லுவோம். The authority given to an elected group of people. ஒரு பீப்புளை நான் எலெக்ட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தெரியும், நம்ம இந்த கண்ட்ரியில் வந்துட்டு சிஎம்ஐயும் எலெக்ட் பண்ணுறோம், பிஎம் எலெக்ட் பண்ணுறோம். அது மட்டும் கிடையாது, ஒரு பஞ்சாயத்து கூட எலெக்ட் தான் பண்ணி வைப்போம். அப்போ பஞ்சாயத்தில் ஒரு பர்சனை நான் எலெக்ட் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை பஞ்சாயத்து தலைவர்கள் அப்படின்னு வச்சாலும் சரி, இவங்க எல்லாருக்கும் நம்ம ஒரு பவர் பொசிஷன் கொடுக்கலாம். அதுக்கு தான் மேண்டேட். என் கையில் இருந்து உனக்கு இந்த பவர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றது. At the forthcoming elections, the government will be seeking a fresh mandate from the people. A fresh mandate, பீப்புள் வந்து புதுசாக ஒருத்தவங்களை எலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணுவாங்க நம்ம நினைக்கிறோம். மேக்ஸிமம் இது ஒரு டெமோக்ராட்டிக் வேர்டு.
our delegates have been mandated to vote against the proposal at the conference. Our delegates have been mandated to vote, which means they decided to vote. They were going to vote a different person, the proposal at the conference. So mandated இன்னொரு விஷயம் என்ன, to order someone to do something. Okay, mandatedனா அதுதான். அப்போ delegates have been mandated என்னன்னா to order, அவங்களுக்கு ஒரு ஆர்டர் நம்ம கொடுத்துருக்கோம், ஒரு இது கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட அதுதானே. ஒரு சிஎம்ன்றவருக்கும் நம்ம ஒரு பவர் கொடுத்து எனக்கு நீ இதுதான் செய்யணும், அதனால தான் உன்னை எலெக்ட் பண்ணேன். ஏன்னா அவர் ஒரு ப்ராபோசிஷன் வைப்பார், ஒரு ப்ரொபோசல் கொடுப்பார் நமக்கு, இந்த மாதிரி நான் என்னோட ஆட்சியில் நம்ம இதுதான் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்காக தான் நம்ம பவர் கொடுக்குறோம். ஓகே, எனக்கு இது தேவை, நீ இதுக்கப்புறம் இதை செய்யலாம், இதுக்காக நாங்கள் ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மெஜாரிட்டி வந்துச்சுன்னா அவர் அதை தான் செய்ய போறாரு. டெவலப்ஸ் ஹேவ் பீன் அப்போ டு ஆர்டர், நம்ம ஒரு ஆர்டர் கொடுக்குறோம், அப்போ அந்த ஆர்டருக்கும் நம்ம மேண்டேட்டட்னு யூஸ் பண்ணலாம். இல்லை ரெண்டு வேர்டு இருக்கு, கமாண்ட், உங்க எல்லாருக்கும் தெரியும் கமாண்ட்ன்ற வேர்ட். அடுத்து ரிமாண்ட். ரிமாண்ட்ன்றது என்னன்னா ஒருத்தவங்களை பிடியில் வச்சிருப்போம், ஆனால் ரிமாண்டுக்கு ஒரு மீனிங் என்னன்றதை நம்ம பார்ப்போம். பிளேஸ் அ டிஃபெண்டன்ட் ஆன் பெயில் ஆர் இன் கஸ்டடி எஸ்பெஷலி when a trial is adjourned. ஓகே, ஒரு ட்ரையல் வந்துச்சுன்னா ரிமாண்ட் 2-3 டைப்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்து பெரிய அமௌண்ட்டை நம்ம தொகையை பே பண்ண சொல்லுவோம், அந்த தொகையை வந்து அவங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பே பண்ணிடுவாங்க. அப்போ அந்த தொகையை பே பண்ணிட்டு அவங்க போயிடலாம். போயிட்டு அவங்க வந்துட்டு கோர்ட்டு கூப்பிட்ட நேரத்தில் அவங்க வரணும். அப்போ ரிமாண்டில் இருப்பாங்கன்னா என்னன்னா வீட்லேயும் கூட இருக்கலாம், ஒரு பர்டிகுலர் பிளேஸ் அவங்களை வந்து நம்ம ஹவுஸ் அரெஸ்ட் கூட பண்ணி வச்சுக்கலாம், ஆனால் அவங்களுக்கான ஒரு ஃப்ரீடம் இருக்கும், அதுதான் ரிமாண்டுன்னு நம்ம சொல்லுவோம். He was remanded on theft charges. அடுத்தது concerted. So concerted ரூட் பண்ணுங்க, cert means to contend, strive, அதாவது ஹார்ட் ஒர்க். ஓகே, ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுறது. ஸோ concerted என்ன, planned or done together for a shared purpose. ஒரு விஷயத்தை நம்ம குரூப் ஆஃப் ஷேர் பண்ணி இல்லை பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணால் concerted அப்படி சொல்லுவோம். A concerted effort or attempt is determined and serious. ஓகே, ஒரு சீரியஸ் அட்டெம்ப்ட். அப்புறம் concerted தான் ஒரு சீரியஸ். அப்போ ஒரு சீரியஸ் எஃபெக்ட்ன்றப்போ உங்களுக்கு அது செய்யறதுக்கான ஒரு பவர் அதிகமாக தேவை. அப்போ என்னன்னா நம்ம 2-3 பேர் கூட கலந்து ஆலோசிச்சு நம்ம வந்து ஒரு விஷயத்தை செய்வோம், அதுக்கு பேர் concerted. The richer countries of the world should take concerted action to help the poor countries. அப்போ அவங்கெல்லாம் சேர்ந்து they have to come with a plan in order to help the poor people. I really made a concerted effort to get involved in community affairs. அப்போ concertedனா சீரியஸ் எஃபர்ட், வெரி சீரியஸ் எஃபர்ட்ன்றதை நம்ம கன்சர்டட் எஃபர்ட்னு சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல கன்சர்டன்ட்க்கு இன்னொரு மீனிங் என்னன்னா யூ ஹேவ் கன்சிடர்ட் ஆர் யூ ஹேவ் டிஸ்கஸ் த டெசிஷன் வித் அதர் பீப்புள் டூ. ஓகே, நாங்கள் மற்றவங்க கிட்ட நான் கலந்து யோசிச்சு தான் இந்த ஒரு டெசிஷனுக்கு வந்திருக்கேன். டிஸ்கன்சர்ட், வரிட் பை சம்திங் அண்ட் அன்சைட்டட். டிஸ்கன்சர்ட்ன்றது என்னன்னா ஒரு விஷயத்தை நம்ம நினச்சி நீங்கள் ரொம்ப கவலைப்படுறதுக்கு பேர் டிஸ்கன்சர்ட். ஐ வாஸ் லிட்டில் டிஸ்கன்சர்டட் பை ஹிஸ் ரிப்ளை மீன்ஸ் யூ ஆர் வெரிட் by his reply. Prosecuted, prosecute, sec அப்படின்ற ஒரு வேர்ட்ல இருந்து வந்திருக்கும். ஸோ செக்ன்றது என்ன, டு ஃபாலோ. ப்ராசிக்யூட்ன்றது என்னன்னா ஒரு பர்சன் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, அப்போ அவங்க நம்ம ப்ராசிக்யூட் பண்ணுவோம், அதாவது அவங்கள கோர்ட்டில் நிறுத்தி அவங்களுக்கு லாசூட் ஃபைல் பண்ணுவோம். அப்போ அவங்க பண்ணதுக்கான ஒரு கான்சிக்வன்ஸ், அதை தொடர்ந்து ஒரு லீகல் கான்சிக்வன்ஸ், அதுதான் நம்ம ப்ராசிக்யூட். அப்போ அதை ஃபாலோ பண்ணும். டு அஃபிஷியலி அக்யூஸ் சம்ஒன் ஆஃப் கமிட்டிங் அ கிரைம் இன் அ லா ஆர் to try to prove that a person accused of committing a crime is guilty of that crime. ஒரு பர்சன் வந்து இந்த பர்டிகுலர் கிரைம் பண்ணிட்டாரு, அவர் ஒரு தப்பு பண்ணிட்டாரு, அது மேலே ஒரு லா சூட் பண்ணி அதை நம்ம ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறதுக்கு பேர் தான் ப்ராசிக்யூட். நம்ம ப்ராசிக்யூட் பண்ணணும். அப்போனா என்ன அர்த்தம்னா அவர் கூண்டலை ஏற்றி நிறுத்தணும். that has to be followed. He has to be followed by consequences. Shoplifters will be prosecuted. He was prosecuted for fraud. இதில் என்னென்னு வர பார்த்தீங்கன்னா செக்டேரியன், எக்ஸிக்யூட், கன்சிக்யூட்டிவ், இது மட்டும்தான். செக்டேரியன் அப்படின்றதுன்னா செக்டேரியன்ன்றது என்னன்னா ஒரு பிரிவினை அப்படின்னு நம்ம சொல்லலாம். காஸ் பை ஃபீலிங் ஆர் ஃபீலிங்ஸ் வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட் ஃபார் த ரிலீஜியஸ் ஆர் பொலிட்டிக்கல் குரூப் தட் யூ ஆர் மெம்பர் ஆஃப் இன் அ வே தட் கேன் காஸ் ப்ராப்ளம்ஸ் வித் அதர் குரூப்ஸ். இது மேக்ஸிமம் எப்படி இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிலீஃப் சிஸ்டம்ஸில் வந்தாங்கன்னா, இப்போ கிறிஸ்டானிட்டியில் நம்ம பார்த்தோம்னா 2 டிஃப்ரெண்ட் செக்ட்ஸ் இருக்கும். செவன்த் டே அட்வென்டிஸ்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க அண்ட் ஆர்சின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அப்போ இவங்களோட செட் பிலீஃப்ன்றது இவங்களுக்கு, அப்போ எல்லாரும் கிறிஸ்டியன்ஸ் தான், அதுக்குள்ள செக்ட்ன்றது இருக்குல்ல, அப்போ அதை ஃபாலோ பண்ணுறவங்க தான் நம்ம செக்டேரியன் சொல்லுவோம். 2 பேருமே கிறிஸ்டியன்ஸ் தான், ஆனால் இவங்க வந்து வேற செக்ட் ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்க வந்து வேற செக்ட் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதுதான் செக்டேரியன். ஒரு பிரிவினைன்ற ஒரு வேர்ட், எனக்கு மேபி இது தமிழ் கரெக்டான வேர்டான்னு கூட தெரியல, மேபி நான் தப்பா இருக்கலாம். He called on terrorists on both sides of the sectarian divide. ஸோ ஆக்சுவலி இதுமே நிறைய ஃபேக்ட் இருக்கும். 2 டெரரிஸ்ட் குரூப் இருக்கும். எதுக்கு 2 டெரரிஸ்ட் குரூப்னா, இவங்க பிலீவ் பண்றது அவங்க பிலீவ் பண்றது ஒன்னா இருக்காது, ஆனா 2 பேருமே வேற ஒரு காமன் காஸ்க்கு வந்தாலும் அவங்களுக்கு டிஃபரன்சஸ் நிறைய இருக்கும். இது வந்து செக்டேரியன் நம்ம சொல்லலாம்.
எங்க இருக்கு he cordoned terrorists on both sides of the sectarian divide to end the cycle of violence. அப்போ ஸோ ஒரு இடத்துல நீங்கள் நிறைய இது நீங்கள் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஆக்சுவலாக ஆப்கானிஸ்தான்லேயே 2-3 டெரரிஸ்ட் குரூப் இருந்தது. தாலிபான்றது நமக்கு தெரிஞ்சது, இன்னும் 2-3 இருந்தது. அவங்களுக்குள்ளே ஒரு ஃபைட் எடுத்து அப்போ யார் வந்து மேஜராக நம்பர்ஸில் இருக்காங்களோ, யார் வின் பண்ணாங்களோ அவங்க தான் அந்த இடத்த டேக் ஓவர் பண்ணுவாங்க. ஈவன் அந்த தாலிபானை ஃபைட் பண்ணுறதுக்கு அங்கேயே லோக்கல் ரெவல்யூஷன்ஸ்னு சொல்லிட்டு நிறைய ரிபல்ஸ் நிறைய பேர் நடந்திருக்காங்க, ரெவல்யூன்ஸ் நிறைய இருந்திருக்கு. எக்ஸிக்யூட்னா கொள்றது, அவ்வளோதான். 2 விஷயம் இருக்குது. எக்ஸிக்யூட்ல பிளான் பண்ணி அதை நம்ம செய்யறதுக்கு எக்ஸிக்யூட்னு சொல்லுவோம். ஒருத்தவங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க அவங்கள தூக்கில் போடணும்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க தூக்கில் போகிறதுக்கு பேர் எக்ஸிக்யூட் தான். டு கில் சம் ஒன் ஆஸ் அ லீகல் பனிஷ்மெண்ட், அதான் தூக்கில் போகிறது, லீகலாக பனிஷ் பண்ணுறது. டு டூ ஆர் பெர்ஃபார்ம் சம்திங் எஸ்பெஷலி இன் அ பிளான் வே, அதை நம்ம ஒரு பிளான் பண்ணியிருப்போம், அதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம்ல, அதுதான். ஹி வாஸ் எக்ஸிக்யூட்டட் ஃபார் மர்டர். த ஹோல் பிளே வாஸ் எக்ஸிக்யூட்டட் வித் கிரேட் ப்ரெசிஷன். கன்சிக்யூட்டிவ்ன்றது என்னன்னா, ஆக்சுவலாக எக்ஸிக்யூட்டிவ்னா கோர்ட் ஆர்டரை ஃபாலோ பண்ணி செய்யறது. அப்போ நீங்கள் பிளான் பண்ணதை ஃபாலோ பண்ணி செய்யறது, ஓகே, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது, வெளியே எடுத்துட்டு போய் அது செய்யறது. கன்சிக்யூட்டிவ் அப்படின்னா கேப் இல்லாமல் ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்ததுன்னா அது பேர் கன்சிக்யூட்டிவ். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கண்டினியூஸ் இயர்ஸ்ன்றது வேற, கன்சிக்யூட்டிவ் இயர்ஸ்ன்றது வேற. கண்டினியூஸ் இயர்ஸ்னா அது பின்னாடி ஃபாலோ பண்ணுவாது, கன்சிக்யூட்டிவ்ன்றது அடுத்தடுத்து வராது. டு ஃபாலோ ஒன் ஆஃப்டர் அனதர் வித்வுட் எனி இன்டரப்ஷன் இல்லாமல். வி ஹவ் ஹேட் 5 consecutive days of rain. 5 நாள் மழை பெஞ்சதுன்ற வேற, 5 consecutive days. அப்போ ஒரு மாசத்துல 5 நாள் மழை பெஞ்சது, ஃபர்ஸ்ட் 2 நாள் இருந்துக்கலாம், நடுவில் 2 நாள், லாஸ்ட் 1 நாள் அப்படி இருக்கலாம். ஆனால் கன்சிக்யூட்டிவ் டேஸ்னா தொடர்ந்து 5 நாள், அந்த தொடர்ந்துக்கு பேர் தான் கன்சிக்யூட்டிவ். அடுத்து ப்ரெடிலெக்ஷன். ஸோ ப்ரெடிலெக்ஷன்ல லெக்ட் மீன்ஸ் டு ஸ்பீக், ரீட், கேதர், சூஸ். லெக்ட்ன்ற வேர்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெக்சர் அப்படின்றது என்ன? ஸோ லெக்சர்ன்றது பேசுறதுக்கோ எழுதுறதுக்கோ சொல்லிக் கொடுக்கறது, அடுத்தவங்க லெக்சர் பண்றது, இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது, நாலேஜ், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வரும். கேதர், சூஸ், கரெக்டாக சூஸ் பண்ண தெரியுது, இது எல்லாமே இருக்கும். ப்ரெடிலெக்ஷன் என்ன? இஃப் சம்ஒன் ஹேஸ் ப்ரெடிலெக்ஷன் ஃபார் சம்திங் தே லைக் இட் அ லாட். அப்போ எதை வச்சாலும், இப்போ சூஸ்னு ஒரு வேர்டு இருக்குல்ல, ப்ரெடிலெக்ஷன்னா இப்போ எதை நீங்கள் கொடுத்தாலும் அவங்க அதை தான் சூஸ் பண்ணுவாங்க. தே ஹாவ் அ லைக்கிங் ஃபார் இட், அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க, எவர் சின்ஸ் ஷி வாஸ் அ சைல்ட் ஷி ஹேட் அ ப்ரெடிலெக்ஷன் ஃபார் ஸ்பைசி ஃபுட். ஸோ அப்போ இங்கே எப்போ உங்களுக்கு என்ன மாதிரி ஃபுட் கேட்டாலும் அவங்க நிறைய ஃபுட் சாப்பிடுவாங்க, ஆனால் எல்லாமே ஸ்பைசியாக இருக்கணும். அப்போ அதுக்கு ஒரு லைக்கிங் உங்களுக்கு இருக்கு. லெக்ட்னா சொல்ல ரீட். அப்போ இன்டெலெக்சுவல் யார் உங்களுக்கு எழுத படிக்க தெரியுதோ, பேச தெரியுதோ, நல்லா சிந்திச்சு செயல்பட தெரியுதோ அவங்களெல்லாம் நம்ம இன்டெலெக்சுவல், இன்டெலிஜென்ட் அந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். எலெக்ட்லாம் இந்த மாதிரி எலெக்ட்ன்ற ஒரு வேர்டு இருக்கும், எலிட்னு ஒரு வேர்டு இருக்கும். இந்த எலெக்ட்ன்றது என்னன்னா நம்ம சூஸ் பண்றவங்களே எலெக்ஷன் சொல்லுவோம். எலிட்ன்றது யாருன்னா ஒரு சொசைட்டில நம்ம ஹை ப்ரொஃபைல் இருப்பாங்களா, ஒன்று படிச்சிருப்பாங்க இல்லை மணியில பெரிய ஆளா இருப்பாங்க. ஆக்சுவலாக இது ரெண்டுமே இருக்க ஒரு அர்த்தங்களை தான் நம்ம எலைட்னு சொல்லுவோம். நல்லா பணக்காரங்களா படிச்சிருப்பாங்களா அவங்கள நம்ம எலிட்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக அதை நம்ம ஆட் பண்ணலை. அப்போ கரெக்டேனியா. ஸோ கரெக்டேனியான்றது என்னன்னா பேசேஜஸ், ரிமார்க்ஸ் ஆன் அதர் பீஸ் ஆஃப் டெக்ஸ்ட் கலெக்டட் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ். அப்போ 2-3 புக்கில் வந்து ஒரு டாபிக் இருக்குன்னா அதுலேருந்து ஒரு இடத்துல நம்ம இன்ஃபர்மேஷன் எடுத்து நம்ம டெக்ஸ்ட் எடுத்து காப்பி பண்ணி போகிறது வந்து கரெக்டேனியா. கரெக்டிவிசம்ன்றது என்னன்னா, இப்போ இசம்னு ஒரு வேர்டு முடிஞ்சா, நான் ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோஸ் நான் சொல்லியிருப்பேன், இசம்னு ஒரு வேர்டு முடிஞ்சா இட்ஸ் பிலாசபி, ஐடியா அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஹிந்துவிசம், புத்திசம், ஜெயினிசம், ஜுடாயிசம், capitalism, communism, அந்த மாதிரி. A theory or a political system based on the principle that all farms, factories and other places of work in a country should be owned by or for all the people in that country. இப்படி ஒரு இது இப்போ யாராவது ஃபாலோ பண்றாங்களா? என்னோட பெஸ்ட் நாலேஜ்ல கிடையாது. அப்போ ஒரு கண்ட்ரியில் இருக்க எல்லாமே எல்லாருக்கும் சொந்தம் அப்படின்னு சொல்றது கலெக்டிவிசம். ஆனால் இது ரொம்ப ஒரு ஃபெயிலியரான தியரி, அதனால இப்போ யாரும் அதை யூஸ் பண்றது கிடையாது. அடுத்து ரிப்ரைவ். ரிப்ரைவ்ன்றது என்னன்னா an official order that stops or delays the punishment, especially by death of prisoner. ஓகே, ஒரு அஃபிஷியல் ஆர்டர் கொடுத்து ஒரு விஷயத்தை நீங்கள் நிறுத்துறீங்க. ஆக்சுவலி இது ரூட் வேர்டு இல்லை, அதுக்கு பேர் தான் ரிப்ரைவ். ரீனா டேக் இட் பேக். ஓகே, அதை ஸ்டாப் பண்ணுறது நிறுத்துறதுக்கு தான் ரீனா பேக் அகெயின். an escape from a bad situation or experience. He was sentenced to death but was granted last minute reprieve. One means அதை ஹோல்ட் பண்ணிட்டாங்க. The injection provided a temporary reprieve from the pain. An escape, ஒரு எஸ்கேப் வந்து ப்ரொவைட் பண்ணிச்சு. ஓகே, ஸோ தட்ஸ் இட். இதோட முடிஞ்சிச்சு. அண்ட் இந்த பிடிஎஃப் வந்து நான் குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன், மறக்காமல். அண்ட் நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி ரிவ்யூஸ் இருந்தாலும் இதை நீங்கள் போடுங்க. பிகாஸ் இதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறது உங்களோட ஃபீட்பேக்கில் தான் இருக்குது. தேங்க்யூ.